everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு 100 pieces of brownie வந்து ஆர்டர் இருந்தது. 50 என்னோட ரெகுலர் கஸ்டமர் பேக்கரி ஷாப்புக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆர்டரும் செகண்ட் 50 வந்து ஒரு என்னோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக ஒரு 50 pieces of brownie வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ brownie செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து கட் பண்ணுறப்போ ஈவனாக கட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பேக்கரிக்கு. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற எல்லா டின்ஸ்க்குமே நான் ஒவ்வொரு brownie tin sizes யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் வந்து இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து லைன் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னோட ரெகுலர் கஸ்டமருக்காக, அதாவது என்னோட அந்த பேக்கரிக்கு நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அது வந்து நான் வீக்லி ட்வைஸ் 50 pieces of brownie வந்து நான் பேக்கரிக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அந்த brownie வந்து தனியாகவும் வேற மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியும் இன்னொரு நான் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு பண்ணதுக்கு வந்து வேற மெஷர்மெண்ட்ஸ்லையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கமர்ஷியல் ப்ரௌனியோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன கோர்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாக எப்படி நம்ம ப்ரைஸிங் கால்குலேட் பண்ணணும், என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், டூல்ஸ், நான் யூஸ் பண்ணியிருக்க டின் சைஸஸ், இந்த டின் சைஸ்லேருந்து எப்படி வேறு டின் சைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணது மாதிரி டீட்டெயில்டான கோர்ஸாக பட் ஷார்ட் கோர்ஸ், இந்த ஒரே ஒரு ரெசிபியை மட்டும் கவர் பண்ணுறது. நீங்கள் பல்காக சப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா விஷயமுமே இந்த கோர்ஸில் இருக்கும். நான் வந்து டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முந்தின நாள் ஈவினிங்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து எனக்கு ஏர்லி மார்னிங் டிஸ்பேச் இருந்தது. ஸோ அதனால அதை மட்டும் நான் நைட்டே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பொள்ளாச்சி ஆர் கோயம்புத்தூர் அரவுண்ட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதை ரெடி பண்ணிட்டு இது வந்து மார்னிங் டிஸ்பேச் மிட் நைட் 1 o'clock மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால ரேப் பண்ணிட்டு காலையில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டேன். அடுத்த டே கொஞ்சம் ஒரு 8:30 மாதிரி எந்திரிச்சு அதில் ரெடி ஆகிட்டு வந்து திருப்பி இந்த ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக வெயிட் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி கவரில் போட்டு சீல் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ஃபுல் ப்ரொசீஜர். இப்படி தான் ஃபுல்லாமே பண்ணி முடிச்சேன். ஸோ அவங்க 9 o'clock வந்து வாங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க வரக்கு வந்து 11 மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தான் இந்த 50 pieces of பேக்கரி ப்ரௌனி அண்ட் 50 pieces of ரிட்டர்ன் கிஃப்ட் ப்ரௌனிஸ் வந்து டர்ன் அவுட் ஆச்சு. பேக்கரி ப்ரௌனிலேருந்து நம்மளுக்கு எப்பவுமே ரிவ்யூ வந்துடும். பட் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் ப்ரௌனிஸ் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு கால் பண்ணி அவங்க தேங்க் பண்ணியிருந்தாங்க. கேட்கறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இப்படிதான் வந்து என்னோட டே கம்ப்ளீட் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி vlogs பிடிச்சிருந்தது, பேக்கிங் ரிலேட்டடான வேற இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பேக்கிங் ரிலேட்டடான பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியா வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.